ஆனா அதுக்குள்ள திராவிடம் இருக்குன்னு தெரியாது. கருணாநிதி தான் நாங்க ஏத்துக்கணும். கருணாநிதி தமிழின தலைவன் தான். நானே ஏமாந்துட்டேன். ஐயோ தலைவா, தமிழை காப்பாத்து, தமிழை காப்பாத்துறான். அவனும் டூப்ளிகேட்டு. அதுக்கும் பிற்பாடு என் தலைவன் தான் திருமாவளவன். அவரும் தமிழ் தேசியம் பேசினாரு, நம்பிட்டோம். அதுக்குள்ள திராவிடம் கலந்துக்குது. எது தமிழ் தேசியம் இப்பதான்டா இந்த இந்தியாவுக்கே காட்டிருக்கிறார் செந்தமிழ் சீமான். தோராயமாக நீங்கள் இந்த வேலையை ஆரம்பித்தது இன்று வரைக்கும் தோராயமா எவ்வளவு ஏக்கர் எடுத்திருப்பேன் மீட்டர்? கிட்டத்தட்ட நானே ஒரு 1000 ஏக்கர் மேலே எடுத்திருப்பேன். 1000 இன்னும் எடுத்து நான் வேலை செய்து கொடுத்தலாம் நிறைய ஊரில் எடுத்திருக்காங்க. அது அரசு அதை அனாதீனமாக்கி வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்ற துணியில அந்த வார்த்தையே பயன்படுத்துறீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்ல, எனக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பூர்வக்குடி மக்களுக்கும் அது எங்க பயன்பட்டுச்சு? இன்னி வரை பயன்படுத்தாது. எனக்கான குரல் அவன் பாராளுமன்றத்தை கொடுத்துருக்கானா, எனக்கான குரல் சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கானா? 1500 முறையில் நீ எடுத்துக்கின்னு இங்க என்ன சமூக நீதி, என்ன இடம், யாரை ஏமாத்துற நீ? இன்று வரைக்கும் சமூக நீதி அரசு தான் திராவிட மாடல். ஓகே, குப்பையில போடுங்க. சமூக நீதி என்ன நீதி? எங்கேயா இருக்குது சமூக நீதி? நம்ம கீழ் நிலையில இருந்து உயர்ந்த 60 வருஷமா ஆண்டு என்ன கீழ் நல்ல இருக்கிற என் நிலத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கினேன் போயிருக்கு. ராவணா வலையொலி முன்பா சொல்றேன், நல்ல திறமை உள்ள திராணி உள்ள ஒரு முதலமைச்சராண்டா. SC ST மக்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்குற, எவ்வளோ பணம் கொடுத்துருக்குற, எவ்வளோ நீ செலவு பண்ணியிருக்க வெள்ளை அறிக்கைத்து கேளுங்க. நானா கோபிநாத், முதல்ல உனக்கு இடஒதுக்கீடை பற்றி தெரில. எங்களோட வைத்தஸில் கொட்டின்னுக்கிறீங்க நீங்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடே ஃபில் ஆகலை. இன்னும் பங்கீடு தான் எங்கள் மக்களுடைய துயரத்தை துடைக்கணும். உன்னுடைய இடஒதுக்கீடோ நீ பாவம் பார்த்து கொடுக்குற இந்த சலுகைகளோ எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மக்களை அது பாழுப்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. தபார்பா, இன்னைக்கு MK ஸ்டாலின் கூட போனேன். இதை வாங்கி கொடுத்தோமா என் மக்களுக்கு? நாங்கள் வெளியே இருந்து கத்திங்கிறோமே, அதே கோரிக்கை தான் நீ கத்திங்கிற. அப்போ எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இப்படி வெளியே வந்துடுன்ற, வெளியே வந்தே வாயா போராடலாம் வா. எதுக்கு அது உள்ள பூந்து? அப்போ உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீ அதில் பூந்துன்னுக்கிற. அக்னி ஆரம்பம்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் நீ பாருனா, நீ பஞ்சம் நாளத்தை பையிலே வச்சுன்னு சாக போகிறேன்னு சொன்னார். அவர் இறந்துட்டார். நான் நினச்சேன் நம்மளோட செத்துரும். SCயும் ஆனது கண்டுக்க போடல, SC தலைவனுங்களும் கண்டுக்கிறது இல்லை, இது செத்துருமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த படியாரும் கீழே செத்துட்டா கூட உரிமை மறுக்கப்படுற இடத்துல தான் கனவுகள் தியாகம் செய்யப்படுது. ஒரு நாள் நம்ம தியாகம் எல்லாம் கோட்டையா மாறும். அது வரைக்கும் நம்ம ஆசையை தியாகம் செய்யறது தப்பில்லை. எல்லாம் இந்த மண்ணுக்காகத்தான். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாகர்சேனையின் தலைவர் ஐயா அருங்குணம் விநாயகம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நேற்று உளுந்தூர்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பஞ்சமர் நில மீட்பு, சாதிய வரி கணக்கெடுப்பு, இந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த உங்களுடைய பேச்சு என்பது மிக பிரபலமாக ஆகியிருக்கிறது. யார் யாரு இந்த போல பிளந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் உங்களுடைய பேச்சுல அத்தனை கருத்துகள் இருந்தது. அந்த பேச்சுக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி அருங்குணம் விநாயகம் அவர்களை பற்றி ராவணாவில் இதற்கு முன்னாடி காணொலிகள் எல்லாமே வெளியிட்டு இருந்தோம். பஞ்சம நில மீட்பில் மிக உறுதியாக இருந்து பல நிலங்களையும் மீட்டிருக்கிறார். அப்படி ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு ராவணாலேயே காணொலியை வெளியிட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த காணொலியில மிக சுருக்கமாக பஞ்சம நில மீட்பில் நீங்கள் அளித்த உங்களுடைய வேலைப்பாடு, அதில் நீங்கள் மீட்ட நிலங்கள் எவ்வளவு என்பதை சொல்லிவிட்டு போகலாம். ராவணா பார்வையாளர் நாகர்சேனையின் மரியாதைக்குரிய வணக்கம். நான் இந்த பஞ்சம நில மீட்பில் நான் 1974 மக்கள் பணியில் இருக்கேன். கிட்டத்தட்ட 51 வருஷமாக இருக்கேன். இந்த பஞ்சம நில மீட்பில் 2008 தான் இந்த பயணம் தொடங்குச்சு எனக்கு. சரி, நிலங்கள் இருக்கணும். இப்போ சமீபமாக கூட மதுராந்தகம் வட்டத்தில் சிறுநல்லூர், முதுகரை, ஒரத்தூர், அகிலி போன்ற கிராமத்தில் ஒரு 272 ஏக்கர் மேலே பெற்றிருக்கிறோம். இப்போ சமீபமாக அதான் 2 வருஷம் ஆயிடுச்சு. அது நிலங்கள் அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க வேலை செய்கிற, தமிழ்நாடு முழுக்க நாகர்சேனையுடைய நிலையெடுப்பான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா மாவட்டத்திலையும், ஒரு மாவட்டம்லாம் பாக்கியே இல்லை.
சரி. எல்லா மாவட்டத்திலும். ப்ளஸ் வந்து கமிட்டி போட்டிருக்கேன், பஞ்சமநல மீட்பு மத்திய குழு மத்திய குழுவும் வேலை செய்துட்டு இருக்குது. தோராயமாக நீங்கள் அந்த இந்த இந்த வேலையை ஆரம்பித்தது வந்து இன்று வரைக்கும் தோராயமா எவ்வளவு ஏக்கர் எடுத்திருப்போம், மீட்டிருப்போம்? கிட்டத்தட்ட நானே ஒரு 1000 ஏக்கர் மேலே எடுத்திருப்பேன். 1000 இன்னும் எடுத்து நான் வேலை செய்து கொடுத்தெல்லாம் நிறைய ஊரில் எடுத்திருக்காங்க. அது அரசு அதை வந்து அனாதீனமாக வச்சுட்டு இருக்காங்க அவங்க கையில். நேற்று உளுந்தூர்பேட்டையில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்ற துணியில அந்த வார்த்தையே பயன்படுத்துறீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்ல, மேற்கோள் காட்டி சொல்றீங்க. நான் சொல்லலை. இந்த கோடான கோடி மக்களுக்கு வாழ் உரிமை வாங்கி கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் சொல்றாரு, எங்களுக்கு இடஒதுக்கீடே வேணான்னு. 1932ஆம் ஆண்டு 2வது வட்டமேசன் மாநாட்டில் அங்கே பேசுகிறாங்க. அங்கே சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து இவன் செப்பரேட் செட்டில்மெண்ட் அண்ட் செப்பரேட் எலெக்டட் கேட்குறாரு. எங்களுக்கு தனிவாழ் மாநிலம். அது கூட ஏன் சொல்கிறாருன்னா, வெள்ளக்காரங்கையில் வந்து சர்ச்சில் டொனால்டு இருக்கிறாரு, அவங்க முன்னாடி இந்த வட்டமேச மாநாட்டில் இந்த பதிவு பண்ணுறாரு. நீங்கள் வந்து வெள்ளையர்களாக இருக்கிற நீங்கள் எங்களை ஆளும்போது இவங்க வந்து என்னை தொடாதுன்றான், தெருவில் வராதுன்றான், தண்ணியை தொடாதுன்றான், பார்த்தாத்திட்டுன்றான், கேட்டாத்திட்டுன்றான். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கும் பொழுது இவனுங்க எங்களை இவ்வளோ அராஜ்யம் பண்ணுறான். அப்போ ஆட்சி அதிகாரம் இவங்க கையில் போயிட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் ஆட்சி ஒன்றா கொடுத்துங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சி இவங்க கையில் தரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க அந்த ஆட்சி அவங்க கையில் இருந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னும் கிட்ட படுபாதாரத்தில் போய்டும் எங்கள் வாழ் உரிமையெல்லாம். அதனால் எங்களுக்கு தனி வாழ் மாநிலம் கொடுத்துருங்க, தனி தொகுதியில் வச்சு நாங்கள் ஜெயிச்சுன்னு நாங்கள் ஒரு அதிகாரத்தில் இருப்போம், பாராளுமன்றம் ஒன்றா இருக்கும், சட்டமன்றம் ஒன்றா இருக்கட்டும், நாங்கள் அதில் போய் வேலை செய்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது அந்த கவர்மெண்ட்டு ஏற்றுக்குச்சு. வெள்ளையர் கவர்மெண்ட் ஏதாமல் இது அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட உடனே காந்தி வந்து உண்ணாவிரதம் வந்து உடனே வந்து காந்தி வந்து வட்டமேச மாநாட்டிலேருந்து கலைஞ்சி வந்து வெளியே வந்து இங்கே வந்து உண்ணாவிரதம் உட்காந்துட்டாரு. சர்ச்சில் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டார், எர்வாடா சிறையில் இருக்கும்போது தான் அப்போ இவர் 20 நாள் இவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எல்லா காங்கிரஸ் தலைவர்களும், இந்தியாவில் இருக்கிற எல்லா காங்கிரஸரும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை போய் இது கெஞ்சி கூத்தாடி கூட்டின்னு வராங்க சிறைக்கு. இது மாதிரி அவர் செத்துற போகிறாரு, அவர் உயிர் கொடுங்க. அவர் என்னன்னா தனிவாழ் மாநிலம் பூர்வக்குடி மக்களுக்கு தரக்கூடாது, தனி தொகுதி தரக்கூடாது அப்படின்ற ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. காந்தி இதை எதிர்த்து, வெள்ளைக்காரன் கொடுத்தான்ல தனி தொகுதியும் தனிவாழ் மாநிலத்தை கொடுத்தான்ல, அதை எதிர்த்து தான் இருக்கிறாரு. சரி. அப்போ எடுத்துன்னு வந்து உள்ள சிறையில் அம்பேத்கர் எடுத்துன்னு வந்து சிறையில் பேசுகிறாங்க. பேசும்போது உண்டானது தான் 24/9/1932 ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம், இந்த இடஒதுக்கீடு. அன்னைக்கு தான் சரி பேசி சரி நீங்களும் இது வந்து தனிவாழ் மாநிலம், நீ வாழ்ந்துங்க, உங்களுக்கான இடஒதுக்கீடு எடுத்துங்க, நீங்கள் அதில் வாங்க, ரெட்டை வாக்குல வாங்கன்னு 2 எம்எல்ஏ வந்துடும் ஒரு தொகுதிக்கு. ஜென்ரலான ஒரு எம்எல்ஏ, எஸ்சி ஒரு எம்எல்ஏ. இது எஸ்சி எம்எல்ஏ யாருடைய இதுவும் கெஞ்சலுக்கும் ஆட்படாத எம்எல்ஏ ஆகிடுவார். அப்படி ஒரு கொடுத்தாங்க. சரி, அவரு என்ன சொல்கிறாரு, இது வந்து மோசடியான ஒரு ஒப்பந்தம்னு பாபா சாஹிப் பதிவு பண்ணுறாரு அன்னைக்கு. இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு பயன்படாது, இவங்க பயன்படுத்தவும் விட மாட்டாங்க அன்னைக்கே சொல்றாரு. இந்த இடஒதுக்கீடு இது மோசடியான ஒப்பந்தம், பூனா ஃபேக்ட் வந்து இது மோசடியான ஒப்பந்தம்னு சொல்றாரு பாபா சாஹிப் சொல்றாரு. சரி சொல்லி வெளியே வர்றப்போதான் அப்போ அந்த இடஒதுக்கீடுல தான் அம்பேத்கரே அதை எதிர்க்கிறாரு. இவங்க இந்த காங்கிரஸ்காரனுடைய அந்த தள்ளுல தான் இது ஏத்துக்குன்னு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. அப்போ அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் இந்த இடஒதுக்கீடு வேணாம். இன்றைக்கு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எங்கெங்க பயன்படுத்தது? இல்ல வேலை வாய்ப்புகள்ல என்ன வேலை ஒதுக்கீடு பயன்படுத்தப்படுது? நான் சொல்றேன் கேளுங்க. அது வந்து இடஒதுக்கீடு மட்டும்தானா? நான் வந்து வேலை வாய்ப்பில் நீ எங்க கொடுத்துருக்கிறீங்க நல்லா கேட்டுவாங்க. வேலை வாய்ப்பில் வந்து எம்எல்ஏ எம்பி வந்து இடஒதுக்கீடுல வருது, அவன் எங்களுக்கு பயன்படுறானா? இல்ல இப்ப தனி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவன் எங்களுக்கு பயன்படுறானா? அவன் அரசியல் கட்சி, அந்த கட்சியுடைய அண்டர்டேக்கிங்ல தான் நான் போறான். எனக்கு எங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பூர்வக்குடி மக்களுக்கும் அது எங்க பயன்பட்டுச்சு? இன்னி வரை பயன்படுத்தாது. எனக்கான குரல் அவன் பாராளுமன்றத்தை கொடுத்துருக்கானா? எனக்கான குரல் சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கானா? எனக்கான குரல் வந்து யூனியன்ல கொடுத்துருக்கானா? எனக்கான பஞ்சாயத்து தலைவர் அவன் எஸ்சியா இருக்கிறானே தவிர அவங்களுடைய கைக்கூலியா தானே இன்னி வர வச்சுக்கிறாங்க. இல்ல பை பேப்பர் ரிசர்வேஷன் அங்க லாக் செய்யப்படுது இல்ல, கரெக்டா வந்திருக்கு பை பேப்பர்.
பேப்பர் பற்றி சார், நான் பேப்பரை நீங்கள் பணம்னு எழுதி கொடுத்துனா பணம் ஆகிடுமா? எனக்கு பணம்னு எழுதி ஒரு வெள்ளை பேப்பரில் கொடுத்துட்டா பணம் ஆகிடுமா? எங்களுடைய உரிமைகளை பேசுறது, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண தானே இந்த இடஒதுக்கீடுல வரணும். வந்தான் அதுக்காக தானே பாபா சாஹிப் வந்து சண்டை போட்டு இதை வாங்கி கொடுக்குறாரு. எங்களுக்கு பயன்படுதா? அது அரசியல் திமுகவில் ஒரு எஸ்சி போனான்னா அவன் எம்எல்ஏ திமுக கட்டுப்பாடில் போயிடுறான். அதிமுகவில் ஒரு எம்பி எம்எல்ஏ போனாலும் அவன் அந்த கட்டுப்பாடில் போயிடுறான். அப்புறம் நம்ம ஏன் பஞ்சம் நிலத்துக்கு நேற்று சண்டை போட்டுன்னு இருக்கிறோம்? இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்தது. இப்ப இந்த இடஒதுக்கீடுனால எந்த பயனும் இல்லைன்ற பயனும் இல்லைங்க ஐயா. இல்ல, பல பேர் இந்த இடஒதுக்கீடு மூலமாக அரசு வேலைகள்ல இருக்காங்க. என்ன பண்ணா வாழ்வாதார அவனுடைய அந்த இடஒதுக்கீடு எங்களுடைய பங்கு. அது ஒரு எஸ்சி ஒரு இடஒதுக்கீடுல வேலைக்கு போனான்னா அது அவன் சொத்து இல்ல, ஒட்டுமொத்த எஸ்சி மக்களோட சொத்து. அவன் இன்னைக்கு வேலைக்கு போறான், அவன் திரும்பி பார்த்தானா? இந்த படிக்காதவனை வந்து அவன் ஒரு ஆள் 18% இடம் இருக்கு சார். இப்ப 100 எஸ்சிங்கன்னு வச்சுங்க, அவன் 18 பேர் போயிடுறான்னு வச்சுங்களா? பயன்படுச்சா? அவன் வந்து எங்களுக்கு பயன்படுறானா? ஒரு எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறான், எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறான், அவன் இந்த சமூகத்துக்கு பயன்பட்டானா? இல்ல நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டு நான் தலை தூக்கின்னு வந்து என்ன வேலை செய்ய முடியும் அந்த அரசுல? அதில் சாதியில வந்து இன்னைக்கு ஐஏஎஸ்க்கு இந்தியாவில் வந்து எஸ்சி சங்கம் வச்சுக்கிறான். ஏன் போலீஸ்ல சங்கம் வச்சுக்கிறான் எஸ்சிஎஸ்க்கு? எதுக்கு? அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சங்கம் வச்சுக்கிறான் எஸ்சிஎஸ்க்கு? எதுக்கு? இருங்க, இடஒதுக்கீடுல வேலைக்கு போறான், அங்கேயும் சாதி இருக்குது. அவன் அந்த இடஒதுக்கீடுல மில்லிட முடியல, அங்கேயும் ஒரு அடிமையா உட்காந்துக்கிறான். அவன் போலீஸ்ல போனா ஒரு அடிமையா வேலை செய்யறான், அரசு அதிகாரமா அலுவலகம் போனா அடிமையா இருக்கிறான், ஐஏஎஸ் அடிமையா இருக்கிறான். ஒரு எஸ்சி ஐபிஎஸ் இருந்தா அவன் அடிமையா இருப்பான். அவன் எடுத்து ஒரு அதிகாரத்துல நிக்கவே முடியாது. அப்படி அதிகாரப்பூர்வமான பதவியை கொடுக்கறது இல்லை இவங்களுக்கு. அதற்காக தான் அரசியல் ரீதியாக ஒரு விடுதலை வேணும்னு இயக்கம் தொடரப்பட்டது, கட்சிகள் துவங்கப்பட்டு. சார், தலித்துக்கு மாபெரும் ஒரு கட்சி. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இங்க வழங்கி இருக்கிற இடஒதுக்கீடே தப்பு. ஏன் ஒட்டுமொத்தமா தப்பு? எப்படி தெரியுமா? இப்போ பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க மலை மேல இருக்கிறாங்க, இருளரா இருக்கிறாங்க, எல்லா இடத்துல அவங்க வந்து பாவம் நசுங்கி கீழே இருக்கிறாங்க. இவன் இந்த நாட்டுல வாழறவன், இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவன் எல்லாம் வந்து 99% 1%. இதுதான் சமூக நீதியா? அவனுக்கு தானே 99% கொடுக்கணும். அவனை தானே மலையில கூட்டின்னு வந்து அவனை அதிகாரி ஆக்கணும். இருளரா இருக்காதரா, நீ ஏன்டா எலி பிடிக்கிற? வடா நீ வந்து ஆக்கடா, நாங்கெல்லாம் ஆயிட்டோம், நான் சபாரி போட்டேன், நானே சபாரி 35 எழுதி எடுத்து போட்டுக்கின்னு இருக்குதா? இல்லை எனக்கே இல்லை போர்க்க துணியில 4 முழம் வேஸ்ட் போத்துன்னு படுத்துருங்க அந்த இருளர் மக்களுக்கு இந்த சபாரி கொடுக்கணுமா? நீங்களே அனுபவிக்கிற இடஒதுக்கீடு எதுக்கு? இடஒதுக்கீடு என்னது? கீழே கூட மேலே தூக்கி விடணும், அதுதானே இடஒதுக்கீடு. அனுபவிச்சுன்னு இடஒதுக்கீடா? ரெண்டாவது இது எங்களை பயன்படுத்தா? சரிங்க, இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு எங்க பயன்படுது? ஒரு 1000 பேர் ஆள் எடுத்தான்னா நல்லா கேட்டுங்க, இங்க தமிழ்நாட்டில் இது வர இந்த செய்தியை கேட்டிருக்கிறானா? நீங்க கேட்டுக்கிறீங்களா? இல்ல தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பேசுறது தெரியுமான்னு பாருங்க. 1000 பேருக்கு இடம் எடுத்தாங்க, வேலை வாய்ப்பு வந்ததுன்னா அதுல வந்து 190 பேருக்கு எஸ்சி எஸ்டிக்கு, புரியுதுங்களா? எஸ்சிக்கு 180, எஸ்டிக்கு 10. நல்லா கேட்டுங்க, 10ஆச்சா? மீதி 800 யாருக்கு? பிற்படுத்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஏன்? எதுக்கு? நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லணும். எதுக்கு? நீ இந்த ஆட்சியை ஆள்ற, இங்க இல்ல எல்லா நில வளங்களுக்கும் நீ அனுபவிக்கிற, இங்க இருக்கிற எல்லா சொத்துக்கும் நீ அதிபதியா இருக்கிற. இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள்லயும் ஏழைகள் இருக்கிறாங்க. இருங்க சார், நான் சொல்றேன் சார், ஏழைகள் இருக்கட்டும், நான் வேணாம் நான் சொல்றேன். அப்போ இந்த நாட்டை ஆள்றவன், இந்த அதிகாரம் செலுத்துறவன், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதி, எல்லா நிலத்துக்கும் அதிபதி, எல்லா சாதியும் உயர்வான ஆள் வந்து நீ 90-800 சீட்டு ஏற்றுன்னு போற, நாங்கள் கீழே கிடக்குறோன்ற நீங்க தான் சொல்கிறேன், கீழே கிடக்குறோம் மேலே. சரிங்க, நான் வந்து சபாரி போட்டுருக்கிறேன், என்னை எஸ்சின்னு அவனை ஏற்றுக்கவே மாட்டான். நான் தெருவில் போனேன், எங்கள் தெருவில் யார் காலனி பையன் போகிறானுமா, அது யார் அந்த யாருக்கு அருங்குணவனா சரி அல்ல அப்படின்னு சொல்லுவான். இடஒதுக்கீடு எது கொடுத்தது? இல்லை கீழே இருக்கிறவனை தூக்கி மேலே நிறுத்திருந்தேன். இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு என்ன பயன்பட்டுக்கு? நல்லா கேட்டுக்கணும். 1000 பேர் கொடுத்தா 200 பேரை எங்களுக்கு வச்சுக்கோ, இது 800. இன்னைக்கு வந்து 30,000 சீட்டுக்களை வந்து அங்க வந்து நிரப்பல. அந்த 30,000 தொகை எப்படின்னா 200 சேர்ந்துக்கிட்டு 30,000 ஆயிருக்குது. நீங்க 800 சேர்ந்து வேலை வாய்ப்பு வாங்கிட்டீங்க. அப்ப 200 என்ன நிரப்பாத 800 நிரப்பிட்டு அப்ப இவ்வளோ நீ போய் நின்றா எனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? 30 வருஷமா இடஒதுக்கீடு எனக்கு நிரப்பல சார்.
இல்ல சார், இதற்காகவே விசிகா என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. கட்சிக்கு தலைவர் இருக்காரு, அவர் எம்பியாக இருக்கிறாரு. அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியில இருக்குது. இவர்கள் இதற்காக போராடி இருப்பாங்களா சார்? அப்படி நீங்க இல்லன்னு சொல்றத அவங்க எப்படி போராடி மீட்டு இருப்பாங்களே? அப்படி ஒரு சம்பவம் இல்லன்றதால தான் அவங்க போராடாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சம்பவமே இல்லையா? பேக்லாக்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிங்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய இதில் கூட தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கூட இருக்குது. இது மாதிரி இடஒதுக்கீடு இந்த பேக்லாக் இருக்குதுல்ல, நிரப்பப்படாதது. ஏன் சார் நிரப்பப்படாத வருது? நீ 800 எடுத்து போய் நான் எனக்கு 200 நிரப்பணமா இல்லையா? இதுக்கு என்ன நான் கோரிக்கை வைக்கணும்? உனக்கு ஒரு பங்கீடு போகும்போது எனக்கு பங்கீடு வரணுமா இல்லையா? ஆமா. எப்படி அது? ஏன் திருமாவளவன் கேட்கணும்? ஏன் ஜெகன்மூர்த்தி கேட்கணும்? உங்களுக்கு என்ன? எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் கேட்கல, நீ ஏன் நிரப்பல? எல்லாரும் ஏன் கேட்கணும்? நீ 800 எடுத்து போனல, எனக்கு 200 எடுத்து வச்சுட்டு போனல. அப்ப நீ 800 எத்தனை 800 எடுத்துன்னு போயிட்ட? 10 வருஷமா ஒருத்தன் அதிகாரியா போயிருந்தானா இன்னைக்கு ஐஏஎஸ் இருப்பான், ஐபிஎஸ் வந்து போயிட்டு இருப்பான். நான் வந்து ஒரு நான் போய் வேலை செஞ்சிருந்தேன்னா நேரம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர் கூட போயிருக்கலாம். அப்ப இந்த மக்களுடைய நிலை வந்து அவன் உயர்த்ததுக்கே பண்ணல. நான் என்ன சொன்னேன், 1000 வருது சார், 800 நீ எடுத்துக்கின, 200 நிரப்பாத நீ அதையே எடுத்துக்கின்னு போயிருந்தா இன்னும் கதன்ற, இன்னும் இடஒதுக்கீடு. நீ இடஒதுக்கீடுல எல்லாருக்கும் பங்கீடு வேணும். பங்கீடு நீ மட்டும் எடுத்துக்கணும், என்ன விட்டு போயிட்டியாங்க? என்ன விட்டு 30 சீட் வந்துருச்சா? நான் உன்னை எடுத்துக்கன்னு சொல்லல, நீ எடுத்துன்னு போய் 800 என்ன ஃபில் பண்ணமா இல்லையா? எங்க ஃபில் பண்ணிக்கிற? 30,000 சீட்டு பேக்லாக்ல நிக்குத, நீ என்ன ஃபில் பண்ண? நீ ஃபில் பண்றது சாதி இந்துக்களை எடுத்து போறதான் ஃபில் பண்றதா? உங்க அதிகாரத்துல நீங்களே எல்லா வேலையும் எடுத்து போனா நாங்க எப்படி பழகிறது? அதனால தான் நான் சொன்னேன், இடஒதுக்கீடு வேணும், கர்மாந்திரம் வேணும், தூக்கி கடாச்சிட்டு போயான்னு. நீயே தெரிஞ்ச மாதிரி எடுத்து போ. எனக்கு என்னத்துக்கு இடஒதுக்கீடு ஒன்று சொல்லிட்டு நீயே அடிச்சுன்னு போற? 30,000 சீட்டு எத்தனை 200 சேர்ந்தா 30,000 சீட்டு. அப்போ ஒரு 200க்கு நீ 800 எடுத்து போற, ஒரு 200க்கு 800 எடுத்து போற. அப்ப எத்தனை 200 30,000 கணக்கு போட்டு சொல்லு. 1500. என்ன 1500? 1500 சார் 800 எடுத்துக்கினா 200 என்ன ஃபில் பண்ணி ஆகணும். அதான் 30,000 1500 முறை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1500 முறையில நீ எடுத்துக்கின்னு இங்க என்ன சமூக நீதி, என்ன இடம், யாரை ஏமாத்துற நீ? இன்று வரைக்கும் சமூக நீதி அரசு தான் திராவிட மாடல். ஓகே, குப்பையில போடுங்க சமூக நீதி. என்ன நீதி? எங்கேயா இருக்குது சமூக நீதி? என்னை பச்சை வாயில வெட்டுறான், ஓன்னா காலில் வெட்டுறான், தண்ணியில மரத்தை எடுத்து போறான். அப்ப நான் திட்டும் மாணவரே திட்டுவேன். இல்ல, எல்லாருக்கும் சட்ட நடவடிக்கை, சட்டத்தை தூக்கி குப்பை. எங்கேயும் அங்க சட்டத்தின் ஆட்சியா நடக்குது? சட்டத்தின் ஆட்சியா நடக்குது? சரியா? எங்களுக்கு இடஒதுக்கீடு ஃபில் பண்ணல, எங்களுக்கு அனுப்புற பணத்தை என்ன செலவு பண்றானா? செலவு பண்ணிக்கிறானா? திருப்பி அனுப்புறான். நாங்க வாழ்ந்துட்டோமா? இப்போ ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. ரூபாய் 84,000 கோடி நலத்திட்டங்களை SC ST மக்களுக்காக நாங்க வழங்க போறோம் அப்படின்றத அறிவிக்கிறாரு. 84,000 கோடி சார். என்ன சொல்லு, எனக்கு என்ன நல்ல திட்டம்? நீங்க ஏன் சோறு ஆக்கி தரீங்க? நாங்க ஆக்கி மாட்டோம். நீ ஏன் எங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்குற? நீ ஏன் எங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குற? அப்ப நான் யாரு? 2 கை கால் இல்லாதவனா? என் பொண்டாட்டி புடவை எடுத்து கொடுத்து நான் என்ன பண்றேன்? நான் என்ன கையாட்டிங்கிறேன்னு கேட்கறேன். நலத்திட்டங்கள் யாருக்கு வேணும்? நோயாளிக்கு மருந்து வேணும். ஆமா, எனக்கு ஏன் நலத்திட்டம் தர? நம்ம கீழ் நிலையில இருந்து உயர்ந்த 60 வருஷமா ஆண்டு என்ன கீழ் நிலையில இருக்கிற என் நிலத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கினேன். என்ன போயிட்டு வெல்ஃபேர் ஸ்கூல்ல போயிடுறான்ற, அங்க வாத்தியாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குடிகார வாத்தியாரம் கூற பள்ளிக்கூடமா இருக்குது, அதில் நான் படிக்கிறேன். நீ ஸ்டேட் சிலபஸ் வச்சுக்கிற, சென்ட்ரல் சிலபஸ் வச்சுக்கிற, வித்யாலயா வச்சுக்கிற, மந்திராலயெல்லாம் வச்சுக்க, நீ படிச்சுக்கின்னு இங்க என்ன எங்களுக்கு சமூக நீதி? என்ன சமூக நீதி சொல்லு? என்ன சமூக நீதி சொல்லு? சமூக நீதின்றது என்ன? எல்லாம் சமமா இருக்கணும். ஆமா. அப்போ இடஒதுக்கீடுல எங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன், நிலத்தை முழுக்க பிடிங்குவ, கோர்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீயே ஒரு கமிட்டி போட்டு இன்னி வரை அந்த கமிட்டி கூட்டாத வச்சுன்னு இருக்கிற. என் படிப்பில் எங்களுக்கு முரண்பாடு, பொருளாதாரத்தில் முரண்பாடு. நான் எங்கே வந்து போலீஸ், நாங்கள் வந்து இந்த நாட்டில் என்ன 4ஆம் தர குடிமக்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் 4ஆம் தரம் இல்லையா? இன்னைக்கு கிரிமினல் இல்லையா நாங்கள்? நீங்கள் போய் கண்ணகி நகர்லாம் பாருங்களேன். இங்கே மெட்ராஸில் எங்கே திருடு போனாலும் அங்கேருந்தே தான் ரிமாண்ட் பண்ணுறான். அப்படி மாற்றப்பட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன வந்து குற்றவாளியா மாற்றி வச்சுக்கிறேன். இங்க எங்க இருக்கு சமூக நீதி? இந்த ஒரு அரசு வந்து இன்னி வரை எத்தனை அட்ராசிட்டி தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு முதல்வர் வந்து அந்த அட்ராசிட்டியுடைய தலைவர் யார் தெரியுமா? அந்த கமிட்டிக்கு தலைவர், வன்கொடுமை தடுப்பு சட்ட கமிட்டி தலைவர் யாரு? முதல்வர் தான். ஒரு நாள் பேசுகிறாரா இந்த போலீஸை கூப்பிட்ட?
என்ன நான் பண்ணிக்கிறேன், அங்க என்ன பண்றான், இந்த கொலை பண்றான். இப்போ இல்ல சார், இத நீங்க சொல்றத நான் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா நான் வச்சுக்கிறேன். ஆமா ஆமா எப்படின்னா ஆமாம் சார், இப்போ நாங்க சொல்றது இல்ல சார், இப்போ தலித் மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கு சார், விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சி இருக்கு. காலங்காலமாக பிரதிநிதித்துவம் படுத்தப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னைய வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. ஏன் ஓட்டு போடணும்? அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால நம்ம ஆதரிக்கிறோம். என்ன பாருங்க, இந்த நாட்டுல வந்து சுதந்திர பிற்பாடு காங்கிரஸ் இங்க வருது. பூர்வகுடி மக்கள்லாம் காங்கிரஸ் விரும்பினாங்க. காங்கிரஸ் வந்துதா, அதுக்கு பிற்பாடு வந்து திமுக வருது. திமுக விரும்பினாங்க, திமுக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதனுடைய ஒட்டுமொத்தமான ஓட்டர் வாக்கு வங்கி முழுக்க தாழ்த்தப்பட்டவங்களுடைய பிற்பட்ட இவங்களுடைய பூர்வகுடி மக்கள் ஓட்டு தான், அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்தாங்க, அதில் வந்தாங்களா. அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஒருத்தர் கொண்டு வரோம் சார். எம்ஜிஆர் வந்தால் நல்லா பண்ணிவிடுவார், கருணாநிதி வந்தால் நல்லா பண்ணிவிடுவார், மு.க. ஸ்டாலின் வந்தால். நாங்கள் யாருன்னா இல்லைன்னு ஆனால் நான் சொன்னோம், இல்லை நாங்கள் யாருன்னா இப்போ முதல்வராக நின்றுக்கிறோமா இன்னி வர? ஏமா நாங்கள் இந்த நாட்டாளன்னு சொல்லிக்கிறோமா? சொல்லவே இல்லையா? நாங்கள் இன்னி வர மு.க. ஸ்டாலின் அவங்க புள்ள கூட இன்றைக்கி நாட்டாளர் தான் முதல்வராக நிற்கிறார். நாங்கள் கையெழுத்து கும்பிட்டு தான் நிற்கிறோம். இல்லை கோரிக்கைன்னு நான் கேட்கணும், உங்களுக்கு கோரிக்கை கேட்டால் தான் கொடுப்பீங்களா? எங்களுடைய ஒதுக்குற பணத்தையே நீங்கள் செலவு பண்ணாமல், எங்களுக்கு வாத்தியாரே இல்லாத பள்ளிக்கூடம், பசங்களே இல்லாத ஹாஸ்டலு, கடமே கொடுக்காத தாட்கோ, எத்தனை ஆயிரம் கோடி இங்கே எடுத்து போகிறோம். நீங்கள் எவ்வளோ உத்தமனுங்க, அப்படியே மீதி திருப்பி எடுத்துக்கணும், மீதி திருப்பி தானேப்பா அனுப்புறீங்க. நாங்கள் என்ன குறையா உங்களுக்கு கேட்டோம்? தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து என்ன குறை கேட்டாங்களா இந்த கவர்மெண்ட்டில்? ஏங்க எனக்கு இது செய்து கொடுங்க, அது செய்து, நீ ஏன் தான் நிவாரணம் கொடுக்குற? எங்கள் பணத்தை எடுத்துங்க, லேப்டாப் கொடுக்குறோம் எல்லாருக்கும். எங்கள் வாழ்வியல் கொடுத்தது, எங்கள் பணத்தை எடுத்து எல்லாருக்கும் சைக்கிள் கொடுக்குறான். எங்களுக்கு வாழ்வியல் கொடுத்தது, எங்கள் நிலத்தை எடுத்து சமத்துவபுரம் கட்டி கொடுக்குறான். எங்களுடைய ஃபண்டை போட்டு கட்டி கொடுத்துட்டு, இந்த நாட்டை ஆள்கின்ற ஆள் தான் பிசி மக்கள், அவங்களுக்கு 60 வீடு. இந்த நிலம் எஸ்சினுடைய டிசி நிலம், ஃபண்டும் எஸ்சி ஃபண்டு, எங்களுக்கு 40 வீடு. இந்த நியாயம் இந்த சமூக நீதி நாட்டில் நடக்கலாமான்னு கேட்குறேன். நடக்கக்கூடாது. இது வந்து துரோகம், அநியாயம் கூட வச்சு. துரோகம் தான், அநியாயம். நான் சார் தெரிஞ்சு நீங்கள் தப்பு பண்ண சாருங்க, தவறுன்றது தெரியாமல் நடந்து, நீ தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுறிய. உன்னை என்ன கேட்குறதா? இல்லை நீ சொல்கிற, நான் இடஒதுக்கீடாக தான் சொன்னேன் மேடையில். எங்களுக்கு இடஒதுக்கீடு எதுக்கு எங்கள் பேரை வந்து சொல்லிக்கணும்? வாழ்ந்துட்டான் சாதி இதுக்கெல்லாம் திரும்ப சொல்கிறாங்க. ஏப்பா அவங்களுக்கு இதில் பார்த்தா சொல்லுங்கப்பா, இதில் பார்த்தா 16,000 கோடி ஒதுக்கி இருக்குதுப்பா. ஆமா சார், அதனால இந்த 84,000 கோடி ஒதுக்கப்பட்ட முதலமைச்சர் சொன்னதுல கூட ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கு நிறைய இடஒதுக்கீடுல பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, அதாவது இந்த இடைப்பட்ட சாதியினர் இருக்காங்க பாருங்க, 84,000 கோடி அங்க போயிருக்கு. ராவணா வலையொலி முன்பா சொல்றேன், நல்ல திறமை உள்ள திராணி உள்ள ஒரு முதலமைச்சரா இருந்தா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிற, எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிற, எவ்வளவு நீ வந்து செலவு பண்ணிருக்கின்ற வெள்ளை அறிக்கைக்கு கேளுங்க. வெள்ளை அறிக்கை அறிவிக்க சொல்லுங்க, நாங்க ஒத்துன்னு போறோம். நாங்க இருக்கு இப்பெல்லாம் எங்களை ஏமாத்த முடியாது சார், சும்மா சார். சரி, இது வரைக்குமே யாரும் திமுகவை எதிர்த்தோ இந்த மாதிரி டாபிக்லயே போனது இல்ல சார். நீங்க தான் புதுசா தெரிஞ்சா தானே இடஒதுக்கீடு வேணாம் புதுசா சொல்றீங்க. நான் வேணான்றேன். அது எதுக்கு? என் வீட்டு எனக்கு ஒதுக்கி நீங்களே எடுத்து போறதுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? நீ தான் எடுத்து வைக்கிற. 30,000 சீட் எங்க வச்சுக்கிற? சரி சார், எனக்கு 30,000 சீட் இங்க இருக்குது இல்ல, இடம் வச்சிருக்கிறியா? இல்ல அதையே நீங்க எடுத்துக்கிறீங்களா? 80ஓட 1000 எடுத்து போயிட்டீங்களா? எப்படி அது? என்னதான் கதை? இல்ல சார், அடிப்பட்டு எனக்கு வலிக்குதுன்னா நான் மருந்து போடுவேன், எனக்கு வலிக்கல நான் மருந்து போடலாம், அமைதியா இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இது வலிக்கிறதுக்கு என்ன இது சினிமா கதையா? இது என்ன? இது ஒரு மனிதன் வாழ்வியலுக்காக, வாழ்வி உரிமைக்காக கொடுக்கறது. நீ இப்படி கொள்ளாட்சி வச்சுக்கணும், திருடி வச்சுக்கணும், அவங்கள கீழே சொல்றதும் மேல இருந்து சொல்ல. நீங்க யாரு முதல்ல? இல்லை உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு சொத்தா இது இடஒதுக்கீடு? இல்லை இந்த கவர்மெண்ட்ல உங்கள் பார்த்தா அவங்க அம்மா சம்பாரிச்சுதான் இது? எங்கள் பாஷையில் சொன்னால் அசிங்கமாக கேட்பான் போல. ஏன்னா என் மக்கள் வந்து வீதியில் நிற்கிறான், நாங்கள் வைத்தேசில் பேசி நிற்கிறோம். தெரிஞ்சுங்க, நீங்கள் கேட்குற கேள்விகள் அப்படி உடம்பு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் களத்தில் பார்க்குறோம். இப்போது நீங்கள் சொல்கிறாங்க இந்த விடுதலை சிறுத்தை அவங்கெல்லாம் இந்த களத்தில் ஆய்வு பண்ணல சார். இப்போ இது மாதிரி யாரும் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கானா? அவங்களுக்கும் சொல்லிக்கிறான் பேக்லாக். அவரு இந்த திருமாவளவனே சொன்னா என்ன தಮ್ಮ சொல்றாரு, எங்களுடைய பின்தங்கி உள்ள இடங்கள்லாம் நிரப்பணும்னு சொல்றாரு. ஆமா, ஆனா அந்த பின்தங்கி எப்படி பின்தங்குச்சு? ஏன் பின்தங்குது? நீ அந்த 800 எடுத்துமானா 200 ஃபில் பண்ணிட்டு போகிறது தான். இன்னும் கிட்ட 810 எடுத்து வைக்கிற நீ.
நியாயமான கேள்வி சார். ஆ நீங்க இந்த கேள்வி அதுக்கு வந்து நீங்க முன்வைக்கிறீங்க. உங்க சொத்தை எடுத்து எனக்கு கொடுக்கறதுல நான் உங்களை கெஞ்சலாம், சரி. உங்களுக்கு விண்ணப்பம் அனுக்கல. ம். இது பொது சொத்து சார், பொது சொத்து. உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். நீ இதில் வந்து நீ மட்டும் நிரப்பிக்கிறது நீங்கள் அரசர்களா, இந்த நாட்டினுடைய அரசர்களா நீங்கள்? இல்லை, அரசன் கூட இப்படி பண்ண மாட்டானா சார்? ஒரு திருட்டு பையன் பண்ணுற சார், இதை திருட்டு வழிபறி இல்லை சார். இது வந்து எஸ்சிங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை இருக்குது சார். இந்த இந்தியாவில் படையடியாக கிடக்குறோம் சார். நிலம் இல்லாத, நீர் இல்லாத, பிளாட்ஃபார்மத்தில் 48 லட்சம் பேர் பிளாட்ஃபார்ம் இருக்குது சார் சென்னைக்குள்ளே. என்னோட பிச்சைக்காரன் சொத்து சார். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பிச்சைக்காரனை வச்சுக்கிறோம். இந்த பிச்சைக்காரன் சொத்தில் கை போட்டு வாரி தூண்டுற திருட்டு பசங்க சார். இவங்க கையில் நாங்கள் என்ன சார் விண்ணப்பம் வைக்கிறது? நாங்கள் பிச்சைக்காரனுங்க சார். எங்கள் பிச்சைக்காரன் சொத்தில் கை விட்டு அள்ளி சாப்பிட்றாங்க சார் இவங்க. நீங்க சொல்றது நியாயமான நீங்க சொல்றது உண்மையிலேயே நியாயமான விஷயம். ஆனா இடைநிலை சாதியில இருக்கவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நிறைய சலுகைகளை அனுபவிப்பது SC ST பீப்புள் தான். அவர்களுக்கு இடஒதுக்கீடின் மூலமாக அனைத்து அரசு துறைகளிலேயும் உயர் பொறுப்புகள்ல இருக்காங்க, முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க. அப்படிங்கிறது இடைநிலை சாதியில கூட மனநிலையாக இருக்கிறது. ஆனா நீங்க இடஒதுக்கீடு வேணாங்கிறீங்க. வித்தியாசம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே நான் வலை ஒல்லிங்க பேசுறதுக்கு நான் வந்தேன். எப்படின்னா, இந்த டிவி எல்லாம் இருக்கிறவங்கள தமிழ், இந்த டிவி எல்லாம் இப்பெல்லாம் நீயா நானா போன நிகழ்ச்சியெல்லாம் வெறுமனே இது விழுக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீடு இன்னும் பிரச்சனை வந்துட்ட மாதிரியும் இது வெறுமனே ஒரு டாபிக் வைக்கிறாங்க. அங்கே கூப்பிட்டு இந்த படிக்கிற பசங்களை கூப்பிட்டு, ஐயோ SC பசங்களே சொல்கிறான், ஐயோ இடஒதுக்கீடு எங்களை அசிமாவே தாங்குது, நாங்கள் ஒன்றாகிறோம் அப்படின்றான், பேச வைக்கிறான். அப்படின்னா அவங்க நோக்கம் என்னன்னா, இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, நான் சப்பாரி போடக்கூடாது, என் தாத்தா மாதிரியே கோமணம் கட்டி நிற்கணும்னு நினைக்கிறான் இவன். அதனால இப்போ நான் இடஒதுக்கீடு இங்கே சர்ச்சையாக வந்திருக்கு. எதுக்கு இவங்கெல்லாம் தமிழா பேசுறது? இடஒதுக்கீடு இப்போ தெரியுமா? இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னே, இப்போ பேசுவோம் தமிழாவில் வந்து நம்ம கோபிநாத்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீயா நானா கோபிநாத், முதல்ல உனக்கு இடஒதுக்கீடை பற்றி தெரில. எங்களோட வைத்தஸில் கொட்டின்னுக்கிறீங்க நீங்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடே ஃபில் ஆகலை இன்னும். அவன் 810 எடுத்து போகிறான். எங்களுடைய இடஒதுக்கீடு 190 ஃபில் ஆகாதே 30,000 சீட்டுகள் இருக்குது. இனிமேல் பேசுங்க. பசங்களை தூண்டி விட்டு இவனுக்கு இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறானுங்க. சார், இடஒதுக்கீடு என்பது படிப்புக்காக, வேலைக்கு மட்டும் இல்லை, நிலத்திலையும் இடஒதுக்கீடு. அம்பேத்கர் கேட்டுக்கிறார் காந்தியை பற்றி. நான் அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு கட்டத்தில், நான் காங்கிரஸில் சேர்ந்துருங்க, 20 லட்ச ரூபாய் நான் வச்சுருக்கேன், SCSல பிரிவில் வச்சுருக்கேன், நீ அதை வச்சு செயல்படினார். அப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு, இல்லை இந்த பயணத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு தமிழர்களே, இந்த அநியாயத்தை கேளுங்க. சொல்கிறாரு, காந்தி வந்து நீங்கள் காங்கிரஸில் சேர்ந்துருங்க, காங்கிரஸில் வந்து SC பிரிவுக்கு வேலை செஞ்சீங்கன்னு சொல்கிறாரு. அதனால ஒரு இயக்கம் கட்டாதீங்க, உங்கள் பயணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா சாஹிப் சொல்கிறாரு, இன்னொரு கட்டமாக சொல்கிறாரு காந்தி, இதெல்லாம் சாதியெல்லாம் இல்லை, நான் கோவிலை திறந்து விட்டேன், குளத்துங்கள்லாம் தண்ணி எடுக்க விட்டேன் அப்படின்னு. அது பாபா சாஹிப் சொல்கிறாரு, நீங்கள் திறந்துருக்கல குளம் கோவில், அது நாயாவது போட்டோம், நரியாவது போட்டோம், யூ வாண்ட், எங்களுக்கு இடஒதுக்கீடோ நீ சொல்கிற சலுகையே வேண்டாம், எங்களுக்கு எஜுகேஷ்னலி ஷேர், எக்கனாமிக்கலி ஷேர், பொலிட்டிக்கல் ஷேர்னு சொல்லிக்கிறாரு. எல்லாத்துலையும் எங்களுக்கு பங்கீடு வேணும். பங்கீடு தான் எங்க மக்களுடைய துயரத்தை துடைக்கும். உன்னுடைய இடஒதுக்கீடோ நீ பாவம் பார்த்து கொடுக்குற இந்த சலுகைகளோ எங்களுக்கு வந்து தேவையில்லை, எங்க மக்களை அது பாழுபடுத்தும் சொல்லியிருக்காரு. சும்மா இல்லை, நாங்க அந்த பாதையில வந்து தான் எங்களுக்கு இடஒதுக்கீடே வேணான்றோம். நீ எங்க கொடுத்து நாங்க வாழ்ந்துருக்கிறோம்? கொடுத்தும் பயன் இல்லாம இருக்கிறது எதுக்குங்கிறீங்க? எதுக்கு? திருமாவளவன் ஏன் கேட்கணும்? கவர்மெண்ட்னா 100 வருஷத்துல நீ வந்து 810 190 கேட்கறது ஏன் திருமாவளவன் கேட்கணும்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எங்க ஒரு சலுகை கொடுக்கும் போது ஒருத்தர் நான் கேட்டுக்கின்னு இருக்குமா? அப்ப 800 பேர் ஒண்ணு வந்து கேட்டானா? இல்ல சார், மேல் சாதிக்காரன் 810 ஃபில் பண்ணல, அவன் கேட்டானா எங்களுக்கு 810 ஃபில் பண்ணுன்னு கேட்டானா? கேட்காது, அவனுக்கு ஃபில் பண்றிய. தேவைப்படாதவனுக்கு நீ வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான், எல்லா சொத்துக்கள்லையும் அவன் நிற்கிறான் இங்க தமிழ்நாட்டுல, அவனுக்கு போய் 810 ஃபில் பண்ணி அவனை வாழ வைக்கிறிய. ஒண்ணுமே இல்லாத பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறோமே நாங்க. நாட்டுப்புறத்துங்களுக்கு வந்து பட்டா வாங்க முடியாத நிக்கிறோம் நாங்க. நீர்நிலையில நிக்கிறோம், உடைக்கிறான் 10 வருஷம் பொறுத்து இந்த தாசில்தார் வந்து உடைக்கிறான். நாங்க நிக்கிறோமே அந்த இடஒதுக்கீடு 30,000 சீட்டு நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தான். எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எவ்வளவு பேர் வளர்ந்துருப்பான். இவனுங்களுக்கு என்னன்னா, இடஒதுக்கீடு கொடுத்து வளர்ந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துல நம்ம அதிகாரத்துல வந்துட்டா நம்ம இவங்க கேள்வி கேட்குற இடத்துல வந்துடுவான்.
அப்படின்னு தான் எங்கள் இடஒதுக்கெல்லாம் இவன் கட் பண்ணுறான். இவனுங்களை நாங்கள் என்ன கேட்கணும் சார்? உங்கள் கையில் இருந்த காசு சார் ஒரு 100 ரூபாய் கொண்டு கேட்கலாம். பொது துட்டு நான் ஏன் சார் ஒருத்தனை கேட்கணும்? பொது விஷயத்த நான் ஏன் கேட்கணுன்றேன். அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறை பின்பற்றப்படவில்லை என்பதெல்லாம் நீங்க ஆதங்கப்படுறீங்க. உங்க ஆதங்கம் நியாயமான ஆதங்கம், அதை நான் ஏற்றுக்கொள்றோம் ஐயா. இந்த பஞ்சம நில மீட்பு விவகாரத்தை பொறுத்தவரையில நான் மீண்டும் அதே தான் சொல்றேன். இந்த தலித் மக்களுக்கு பிரதிநிதியாக விளங்கக்கூடியது ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறதுன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் கூட இன்னைக்கு முன்னெடுக்காத ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. அந்த மேடையில நீங்க போயிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சரி, பஞ்சம நில மீட்பும் சரி போய் பேசியிருக்கீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தோணுது சீமானவர்கள் இதை சரியாக செய்து அவர் இதுல வெற்றி பெறுவார்னு உங்களுக்கு எந்த இடத்துல? நாங்க தொடர்ந்து எல்லா ஆட்சியும் பார்த்துட்டோம். இந்த கோரிக்கை ஜெயலலிதா கையில வச்சோம், துப்பாக்கி சுட்டு போச்சு எங்களை. அதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதி கையில கொடுத்தோம் இந்த கோரிக்கையை. எல்லா ரெக்கார்டையும் கிழிச்சு நாசம் பண்ணிட்டா போல, பஞ்சம நில ரெக்கார்டே இல்லாத ஆக்கிட்டா போல தான் கருணாநிதி. அவரையும் பார்த்தாச்சு, ஓ பன்னீர்செல்வத்தையும் பார்த்தாச்சு, எடப்பாடியும் பார்த்தாச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இல்லை இந்த வேலை செய்கிறவங்க தான் அந்த வேலையை பற்றி என்னன்னு தெரியும். இப்போது நாங்கள் யாரும் சீமான் கையில் இந்த கோரிக்கை எடுத்துன்னு வைக்கல. மாதிரி பஞ்சம நிலத்தை எங்கள் கையில் மீட்டு கொடுங்கன்னு வைக்கல. ஒரு முறை என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன பஞ்சம நிலம்னு. அது பிற்பாடு தான் எங்களை சொல்கிறார் இந்த விஷயத்த. நம்ம பஞ்சம நிலத்தை ஒரு போராட்டம் நடத்தி ஆகணும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆகணும், அதான் விளக்கமாக சொல்லியான்னு கேட்டார். இல்லை, இவங்களால தான் சொல்ல முடியும், வேற யாரும் முடிக்க போகுதாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் முன் வந்து கேட்கல, கோரிக்கை வைத்தே செய்யலை. இல்லை, ஆனால் இவர் முன் வந்து கேட்குறாரு. ஆமாம், இங்கே செய்யணும், எல்லாம் எடுக்கணும், அப்படி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு ஒரு எந்த தலைவனும். நான் இந்த கமிட்டி போட்டு 10 வருஷம் ஆகுது. அந்த கமிட்டியை போட்டு 10 வருஷம் ஆகுது. அது 10,000 வருஷம் இருக்கும். அந்த கமிட்டி யாராலையுமே கலைக்க முடியாது. நான் போட்ட கமிட்டி 10,000. இந்த சட்டமன்றம் எத்தனை வருஷம் இருக்குதோ அத்தனை வருஷத்துக்கு கலைக்க முடியாது. நிலங்களை மீள பெற்று மக்கள் கையில் கொடுத்துட்டு இந்த பெட்டிஷன் நான் உயிராக இருந்து எழுதி கொடுத்தா கமிட்டி கலைப்பாங்க. அப்படியாப்பட்ட கமிட்டி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பூர்வகுடி தலைவர்களும் எந்த ஆதிக்குடி தலைவர்களும் போய் அந்த கமிட்டி சென்னையில் தானே இருக்குது, பார்த்துருப்பாங்களா இல்லை கேட்டிருப்பாங்களா? அவங்களாம் நான் ஏன் சொல்லணும்? அவங்களுக்கு அறிவே கிடையாதா? இல்ல, ஒருவேளை சார் ஏதாவது சிக்கல் இருக்கும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் மண்ணாங்கட்டி நீங்களே அந்த அதிகாரத்தை வாங்கிட்டீங்கன்னா என்ன எங்க உட்கார வைப்பங்க? நான் பிளாட்ஃபார்ம் நிக்கிறேன் சார், இடம் இல்லாத. நீங்களே ஆட்சி அதிகாரத்துல தாழ்த்தப்பட்ட மக்களே லீடரா ஆட்சி அதிகாரத்துல வந்துருங்க. ஒரே நாள்ல எடுத்து போயிட்டு என்ன எடுத்து உட்கார வச்சுட்டீங்களா? அப்ப இந்த மக்களுக்கு என்ன? இவன் நிலை இல்லாத மனிதனா இருக்கிறான், நிலம் இல்ல ஆனா நிலை இல்லாத மனிதனா இருக்கிறான். இவனை உட்காரத்து வைக்கிறது நம்ம மூளை. அவனை எப்போ சார் உங்களுக்கு இருக்கிற வழி அவங்களுக்கு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க? இன்னொன்னு ஆட்சி அதிகாரத்துல கூட்டணியில இருக்காங்க. நான் எந்த கூட்டணி என்ன பண்ணி எதுக்கு போற கூட்டணி? எதுக்கு இதெல்லாம் நிறைவேறதுக்கு தானே கூட்டணி. கூட்டணியில இருந்து செய்ய முடியாத ஒன்றை ஏங்க கூட்டணியில செய்ய முடியாது நீ ஏன் போற? அப்ப ஜெயலலிதாவும் செய்ய முடியல, செய்யல. நான் சொல்றேன் எல்லாருக்கும் செய்ய முடியல, நீ ஏன் போற? உனக்கு என்ன தேவை? பிரதான கோரிக்கை நம்மளுக்கு பஞ்சம நில மீட்பு. அதுதான் நம்ம வீடு இருக்கணும், எல்லாம் இருக்கணும், வாழறதுக்கு எல்லாம் யாருக்கும் நிற்கிறான். அதுவே முடியல. இது பிரதானம். வேற எல்லாம் வந்து சிக்கல். வேற என்ன கோரிக்கை இருக்குது ஒன்று சொல்லலாம். சரி சார், பஞ்சம நில கோரிக்கை இருக்கு, வேற என்ன கோரிக்கை இருக்கு சொல்லுங்களா? நாங்களும் மற்றவர்கள் மாதிரி கை காலோடு சட்டோடு இருக்கணும்னா இல்ல, எல்லாரும் மாதிரியே நானும் பொது தளங்கள்ல இருக்கணும்னு தான் விருப்பம். நீங்க என்ன சார் விரும்புறது? நான் இருப்பேன் சார் இந்த நாட்டுல. எவ்வளவு நாளா நாங்க உலகமயமாக்கல் சார், இது உலகமயமாக்கல். எப்போ வந்து எல்லாம் சமமா வந்துட்டான். இவன் மனசுதான் மாறல, இந்த லீடருடைய மனசு மாறலன்னு நான் சொல்றேன். நீ ஒரு கோரிக்கை எடுத்துன்னு போன, என்ன கோரிக்கை எடுத்து போன? நேற்று நம்ம ஒரு பெரிய மீட்டிங் போட்டீங்க, அல்ல நாம் தமிழர் கோரிக்கை என்ன சேர்ந்தது? நிலங்களை மீள பெற்று மக்களிடம் ஒப்படைக்கணும் ஒரே கோரிக்கை. அங்க பேசி ரோடாட விட்டு போயிடுவியா? மயிட்டு பின்ன வேலை செய்ய வேணாமா? அது எதுமா அரசியல் சேர்க்க வேணாமா? அது எந்த இடத்துல இருந்து நம்ம தான் கமிட்டி போட்டு வச்சுக்கிறேன், கேட்கணுமா இல்லையா? நீங்க எத்தனை இந்த தமிழ்நாடு இருக்கிற எவனும் கேட்கலன்னு சொல்றேன். அவனுங்களாண்ட நான் ஏன் போய் சொல்லணும்? நான் அவனுங்களை வேலைக்காரனா? அவனுங்களை அறிவு இல்ல. இது வரைக்கும் எந்த கட்சியும் கேட்டது எவனுமே கேட்கல. அந்த கமிட்டி இன்னுமே இருக்குது. சீஃப் செக்ரட்டரி தலைமையில ரெவன்யூ செக்ரட்டரி, ஆதிராவிட செக்ரட்டரி, ஆணையர், ஆதிராவிட ஆணையர், எஸ்டி ஆணையரோட தலைமை அப்படியே தானே இருக்குது. நான் இருக்க அதில் இருக்கிற நீ ஒரு நாள் கூப்பிட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு சீமான் கூப்பிட்டு அவருக்கு என்ன இருக்கு? அவர் நான் பஞ்சம நிலத்தை விட்டாரு, என்னை கூப்பிட்டு கேட்டார்ல, என்னாச்சு ஏதாச்சு, இது என்ன பண்ண ஏது பண்ண எல்லாத்தையும் பண்ணல. நீங்க ஒரு நாள் கேட்டிருப்பீங்களா என்ன? இவங்க கையில் இப்போ நான் ஏன் சொல்லணும்? சார், கருணாநிதி இந்த நாட்டை ஆண்டார் சார் 5 ட்ரிப்பு. நம்ம அவர் ஏத்துக்கணுமா? எம்ஜிஆர் ஆண்டார் ஏத்துக்கிட்டோமா? ஜெயலலிதா இந்த நாட்டு அவங்க கூட நம்ம போயிட்டோமா? எதுக்கு இயக்கமா இருக்கிறோம்?
இவங்கெல்லாம் செய்யாத வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு தான் நான் இயக்கமாக வந்தேன். சரி. பின்ன அவன் ஜெயிக்கும் போது அவங்க கூட போய் நின்றுக்கின்னு, ஜெயிக்கும் போது அவங்க கூட நின்றுக்கின்னு, இல்லாத போது எனக்கு அது வேணும் கோரிக்கை கத்திட்டு. நம்ம ஒரு கேள்வி இப்ப பொதுப்படையா இருக்கு, ஏன் கூட்டணியில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது வரக்கூடிய பதில் என்ன மாதிரி இல்ல, அதுல வந்த பதில பாருங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களோட நம்ம இருந்தாதான் நமக்கு தேவையானதை உங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா நமக்கு நான் என்னையும் சேர்த்து சொல்றீங்களா? அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தேவையான நாங்க சொல்றோம்பா மக்கள். அவர் தனிப்பட்ட தலைவருக்கு ஆமா, நீங்க இவ்வளவு நாள் வந்திருக்கீங்களா, நீ இவ்வளவு எம்பி ஆன எம்எல்ஏ ஆன, இந்த தாழ்த்தப்பட்ட இந்த பூர்வகுடி மக்களுக்கு ₹1 லெவலுக்கு நீ பேசி இந்தாப்பா நான் அதிமுக இருந்தேன், இதை வாங்கி கொடுத்தேன் இந்த மக்களுக்கு. திமுக போனப்பா நான் இதை வாங்கி கொடுத்தேன். பாருப்பா இன்னைக்கு MK ஸ்டாலின் கூட போனேன், இதை வாங்கி கொடுத்தோமா என் மக்களுக்கு. நாங்க வெளியே இருந்து கத்திங்கிறோமே அதே கோரிக்கை தான் நீ கத்திங்கிற. அப்ப எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நான் நைட்டு கத்தணும், 5 மணி நிலங்களை மீட்டுக்கோடு அப்படின்னு கத்துறேன், நீ தான் கத்தின்னு இருந்தா அப்ப உனக்கு எனக்கு என்ன? இப்படி வெளியே வந்துடுன்ற, வெளியே வந்து வாயா போராடலாம் வா. எதுக்கு அது உள்ள பூந்து? அப்போ உனக்கு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நீ அதுல பூந்துனுக்குற. அதான கதை. இது வெளிப்படையா பேசல, இது என்ன உள்பட என்ன? இல்ல சார், ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வந்து ஆட்சி அதிகாரம் உங்க கையில் கிடையாது. நீ ஆட்சி அதிகாரம் பகர்வுன்னா அவர் முதல்வரா இருந்துக்கலாம், நீ எத்தனை கோரிக்கை கூட நிறைவேற்றாது. என்ன ஆட்சி அதிகாரம் மண்ணாங்கட்டி? கூட்டணியில இருக்கிறவராலேயே இதை நிறைவேற்ற முடியல, இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற முடியல. எப்படி பண்ணுவார் சீமான்? எப்படி பண்ணுவார்? சீமான் பண்ணுவாப்பல சார், அதான் கேக்குறேன். எப்படி சீமானுடைய கட்டுப்பாடா இங்க இருக்கு? இவருக்கு ஆட்சி அதிகாரமும் இல்ல, ஆட்சி இல்ல, எப்படி பண்ணுவார் சார்? நான் சொல்றேன் சார், நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் சார். நான் 1 லட்சம் பேர் இருந்தா கூட என் கொடி அங்க எடுத்து ஏத்த முடியல சார். அன்னைக்கு காட்டுல வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, எப்படி போனாங்க பாத்தீங்களா? போனாரா இல்லையா? போனார். இந்த அரசு தடுக்குது, அதை உடைச்சிட்டு போறியா இல்லையா? போனார். தடையே உடை, அதை உடைன்னு போனார். முடிஞ்சாச்சு இல்ல? அதுதான் இங்க இந்த ஆட்சி வந்து அதிகாரம் யாருக்கு பயப்படுது? நான் நைட்டு பேசல, சீமானுக்கு பயப்படுது. அதே திருமாவளவனுக்கு பயந்து நிற்கணும். நீ நடக்கிற நடத்தையில உனக்கு உங்க இல்ல ஆளா இல்லை. சேலத்துல பிடிங்கி போடுறான், நீட்டாதே போட்டாதே போன ஒருத்தர் 2 அறை கொடுத்துட்டாங்க. சார் அந்த கொடி என்பது விடுதலை சிறுத்தை கொடி இல்ல, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பூர்வகுடி மக்களுடைய உரிமை. அது நீ தப்பா பேசினுக்கிற, நீ தப்பா நடந்துருக்கிற. அந்த கொடி உன்னால் ஏற்படுத்தல, இங்க இருக்கிற ஒத்த அடி பட்டு அந்த கொடி அங்க வந்துச்சு. அந்த கொடி கீழே கிடக்கும்போது எகுறேன் நான், பதறேன் நான். அந்த கொடி என்பது திருமாவளவனுக்கு சொந்தமான கொடி இல்லை, இங்க இருக்கிற பூர்வகுடி மக்களுடைய உணர்வு அது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போலீஸ் தூக்கி போடுவான், அதை போடுவான். நீ ஏன் வந்து அந்த கொடியை நாட்டல? அதுதான் எங்க உணர்வு. நீ கொடியை நாட்டின்னு அந்த அரசு பயந்துருக்க உனக்கு. நீ கேட்கறதெல்லாம் செய்திருக்கோம். ஐயோ திருமாவளவன் கை மீட்டா போலப்பா, இனிமேல் விடமாட்டா போலப்பான்னு சொல்லிட்டு நீ யாரை வந்து ஏமாத்துறீங்க? நீங்க தமிழ்நாடு உங்களால வந்து நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்த்து எங்களுடைய கோரிக்கைலாம் நாசமா போகுது. தமிழ்நாட்டுல 2021 கூட நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய வாக்குகள், SC/ST வாக்குகள் தான் பெரிய சதவீதமா இருக்கு. அப்படி இருந்தும் அவ்வளவு வாக்கு சதவீதமும் ஒரு கட்சிக்கு வாக்காக சென்றும் அந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படாமல் இருக்குன்னா என்ன காரணம்? யாரு இதுல எங்க தவறு செய்யறாங்க? எப்பவுமே சார் ஆட்சி அதிகாரத்துல சாதி இந்துக்கள் வந்துட்ட உடனே மதிக்க மாட்டாங்க சார். ஊர்ல என்ன தரம் பண்ண பஞ்சாயத்துல வந்து மெஜாரிட்டி நாம தான் சார். நான் சொல்றேன், அது கேளுங்களேன். ஊர்ல வந்து பஞ்சாயத்துல ஒரு சாதி இந்துக்கள் நிற்பாரு. சேல் இருக்கிற மெஜாரிட்டி மக்கள் கையில வந்து காலில் கோயில ஊந்து அப்படி பண்ணி இப்படி வாங்கிடுவார். தலைவர் ஆகிட்ட உடனே அவர் காட்டுறதெல்லாம் காட்ட அவங்களோட புத்தி இருக்குல்ல, பொது புத்தி. அது வந்து இவங்களெல்லாம் சார் என்ன விடுதலை சிறுத்தைங்கன்னா நான் பயந்து நின்றாங்க சார். நான் இப்போ விடுதலை சிறுத்தை இருந்தேன்ல, நாங்கள்லாம் ஒரு ஊரில் இப்போ கொடி ஏற்றினா 30 போலீஸ் வந்து நிற்கும் சார். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கொடியே நடவானான்றான். அதுக்கு இன்னும் அன்னைக்கே நீ வெளியே வர தேவல. அன்னைக்கு உனக்கு என்ன வேலை? கோவிலுக்குள்ள நம்மளை போகக்கூடாதுன்றான். உனக்கு என்ன வேலை? ஒண்ணு நீ அந்த வன்னியர் மக்கள் கூட சேர்ந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மக்களை கூட்டி போயிருக்கணும். இல்ல கரெக்ட் பேசிருக்கணும். அந்த தலைவர்களை கூப்பிட்டு ஏம்பா என்னப்பா பிரச்சனை, என்னப்பா செய்யணுது பாப்பா, ஒண்ணு அதெல்லாம் செய்திருக்கணும். நீ அங்கங்க பேட்டி கொடுத்துன்னு உட்காந்து எப்படி அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான்.
எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் நான் எதிர் நேரத்தில் எண்ணெய் ஊற்றி நீ ஒரு சைடு அறிக்கை விட்றதும் அவங்க ஒரு சைடு அறிக்கை விடுறதும் இடையில நாங்கள் உத வாங்கின்னு இருக்கணுமா? தமிழ்நாட்டில் நாங்கள் உத வாங்கி சார் இவனுங்களை செய்கிற தப்பு தான் சார் ஒட்டுமொத்தமாக எஸ்சி மக்களுடைய தலையில் விழுது. ஓகே. இப்போ ஒருத்தன் செய்கிற தப்பு ஏதோ அவன் தான் தலைவர், அவன் செய்து தான் ரைட்டுன்னு நினச்சின்னு போகிறான். தமிழ்நாட்டில் சொல்கிற இந்தியாவுக்கே சொல்கிறேன். இப்போது அருங்குணத்தில் ஒரு ஆள் திருட்டான்னா அந்த மடைக்கு பிடிச்சவன் சாரிம்மா அருங்குணம் தான்வான். ஊர் பேரே கிட்ட போகும். அதில் ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, ஏன்பா அருங்குணம் ஒருத்தாள் ஐஏஎஸ் ஆகிட்டான்பா, போலீஸ் அதிகாரி ஆகிட்டோமானோம். அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஆளால் கெட்டதும் கிடைக்கும் நல்லதும் கிடைக்கும். அப்போ நம்ம பகுத்து ஆயிடுமா இல்லையா? சரி. ஒரு ஆட்சி அதிகாரம் உனக்கு பயன்படலப்பா, நீ எதிர்க்கணுமா இல்லையா? கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் உனக்கு பயன்படல, எதிர்க்கணுமா இருக்கு வேணாமா? அமெரிக்காவில் ஒரு பொம்பளை பஸ் ஏறின உடனே வெள்ளைக்காரன் இறங்குறான், கருப்பின போய் கெட் ஆஃப் ஃப்ரம் ஹியர் வாட் அப்படின்னு நிறுத்தி விட்டான். இறங்கி 4 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு போகுது. அப்போ தான் கருப்பர்கள் வெள்ளர்கள் அப்போ ஃபாதர் கேட்குறாரு, அந்த அம்மா தான் போயிட்டு கோயில் எல்லாம் பெருக்கிற பொம்பளை, நான் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது மாதிரி வந்து வெள்ளைக்காரன் வந்து இந்த பஸ்ஸில் புடிச்சு தள்ளிட்டாங்க. நீங்கள் ஏன் அந்த பஸ்ஸில் ஏறினீங்க? ஒரே கேள்வி கேட்டாங்க. ஒரு ஃபாதர் ஒரே கேள்வி, நீங்கள் ஏன் அந்த பஸ் நாளைக்கு ஏறக்கூடாதுன்னாரு. 4.25 வருஷமா அமெரிக்காவில் போக்குவரத்துறையே இல்லை. ஆமாம், பொது போக்குவரத்தில் ஆடம் ஸ்மித் கூப்பிட்டு, அதிபர் கூப்பிட்டு, யார் எந்த ஃபாதர் சொன்னாரோ அந்த ஃபாதரை கூப்பிட்டு மன்னிக்கிறோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் அப்படிலாம் நடக்காது, எல்லாரையும் பஸ் ஏற சொல்லுங்க. ஒரு ஒத்தாள் சொன்னது. உங்களுக்கு வேற என்ன கோரிக்கை வேணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன நாங்கள் என்ன செய்யணுமா? ஒன்றும் இல்லை, உங்கள் பசங்களும் எங்கள் பசங்களும் ஒரு டீ உட்காந்து குடிக்கிறத நான் பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொன்ன மார்ட்டின் லூதர் கிங். நீங்கள் அவர் வரலாறு பேசுகிறோம். அவர் நினச்சிருக்கலாம்ல, இவ்வளோ பெரிய உலகத்தையே ஆளக்கூடிய அமெரிக்காவை நம்ம எதிர்த்துட்டு நினைச்சார் அவரு. போயா வேலையை பாரு, ஒரு டீ ஒன்று குடிங்க, போயா டீ குடிச்சிட்டு ஒத்துமையான்ட்டு போயா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாத ஆட்சி உனக்கு அதிகாரம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். சார், நீங்க தொடர்ந்து 2008 இருந்து இந்த பணியில ஈடுபட்டு வரீங்க. தனி ஆளாக எந்த ஒரு பெரிய கட்சிகளுடைய சப்போர்ட்டும் இல்லாம ஒற்றை ஆளாக நீங்க இந்த வேலையில ஈடுபட்டு வரும்பொழுது உங்களுக்கு மிரட்டல்கள் கண்டிப்பா வந்திருக்கும். ஏதாவது மிரட்டல் மற்றும் இல்லாம வேற பேரங்கள் எல்லாம் நடந்துச்சா? நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க, எங்களோட சேர்ந்துக்குங்க, நான் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு செய்யறோம், அதோட விட்டுருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி? நான் தமிழ்நாட்டில் பெரிய பேரெல்லாம் சந்திச்சினேன். இப்போ 270 ஏக்கர் எடுத்தல மதுராந்தத்தில் லியோ முத்து, யாரு டிஆர் பாலு சம்பந்தி நிலம் தான் அது. வழக்கு போனேன் நான், 2 கோடி கேட்டேன்னு வழக்கு இருந்தது. அது மாதிரி வந்து மேல்மருத்துவர் நான் தான் 2012 கேஸ் போட்டேன். பெரிய ஆள்லாம் சந்திச்சுட்டேன். எனக்கு அந்த பயங்க எல்லாம் கிடையாது. என்னை யாரும் உண்மையில் நான் மிகைப்படுத்தலாம் பேசுவேன், என்னை யாரும் இதுவரை கேட்டதில்லை. ஓகே. இந்த சிறுநல்லூரில் எனக்கு குண்டாஸ் போடுமா பட்டு ஒரு 2 ரூபாய் தரேன் அண்ணன், நான் ஒதுங்க சொல்கிறேன். 2 கோடி வேற பேசப்பட்டது. ஆமாம், பேசப்படணும். நான் என்ன சொன்னேன், ஏன்பா இதெல்லாம் எடுத்துட்டேன். அப்போ 40 லட்சத்துக்கு போலீஸ் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை அரெஸ்ட் பண்ண பிற்பாடு தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு கமிட்டி போட்டேன் நான். இவ்வளோ திமிராயிடுச்சு அவங்களுக்கு, வா தமிழ்நாட்டு பதில் சொல்லு. சார், நாங்கள் போட்டிருக்கிற கமிட்டி இருக்குல்ல, நான் செத்துருவேன், ஆனால் கமிட்டி உயிராக இருக்கும். அதுக்கு நாங்கள் எப்பயுமே உயிராக கேட்டுக்கினே இருப்பான். இந்த நிலங்களை மீள பெற்று மக்கள் கையில் கொடுக்குற வந்து கமிட்டி இருக்கும். அதிகாரப்பூர்வமாக இப்போ நான் இந்தியா முழுக்க வேலை செய்கிறேன். இந்தியா முழுக்க இந்த சென்ட்ரலைஸ் கமிட்டி கொண்டு போனோம். இந்தியா முழுக்க ஒரு சட்டம், நில பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரணும். இப்போ நான் வேலை செய்யணும் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் மிரட்ட என்ன சார் பண்ண போகிறேன்? சார், நான் வந்து எனக்காக பண்ணல, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கோடான கோடி பூரக்குடி மக்களுக்கு, ஆதி தமிழர்களுக்கு தான் நான் வேலை செய்கிறேன். என்னை அடித்தாலும் போனாலும் அவன் பொறுப்பு தான். சரி, அவன் தலையிலே கட்டேன். நான் எங்கே வேணாலும் வேலை செய்வேன். எனக்கு வேணா இப்போ நேற்றுலேருந்து ரொம்ப திமிராகவே வேலை செய்வேன். நான் அங்கேயும் நான் முடிச்சுட்டேன். அது கதையை நான் வந்து நேற்று நீங்கள் மேடையில் பேசுனதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுல நீங்க பேசின பிறகு எங்களுக்கெல்லாம் தோணுனது என்னன்னா, அடுத்து இவருக்கு எங்கெங்கெல்லாம் மிரட்டல் வரப்போகுதோ, யாரெல்லாம் ஃபோன் பண்ணி பேச போறாங்களோ என்ற ஒரு
உணர்வு எங்களுக்கு இருந்துச்சு, பர்சனலா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட கேட்க. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். என்னை யாரும் அப்படி மிரட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லை சார். நான் வந்து வைப்ரேஷனுக்கு வேலை சார். நான் இந்த பூர்வகுடி மக்களுடைய கஷ்டங்களுக்கு வேலை செய்கிறேன் சார். அது ஒரு வைப்ரேஷன் தான். என் மூலையில் நல்ல நோக்கத்திற்காக வேலை செய்யறேன். ஆமாம், நல்ல நோக்கத்துக்காக. எனக்கு ஏன் வரப்போகுது? நான் எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் வேலை செய்யணும். கண்டிப்பாக எனக்கு ஆபத்து வரத்தான் செய்யும். எனக்கு அதெல்லாம் நான் அப்பாற்பட்டவன், ஆசைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள் நான். புரியுதுங்களா? எனக்கு எந்த ஆபத்தும் வர, நான் பஸ்ஸில் வருவேன், ட்ரெயினில் போவேன், ஃப்ளைனில் போவேன், காரில் போவேன். நேற்று எப்படி போனோம், இன்னைக்கு எப்படி வந்தோம்? யாருக்கு, என்ன மட்டும் இல்லை, நான் மிகப்படுத்தி சொல்லலை. யார் வந்து இந்த வைப்ரேஷனுக்காக இது யாரோ செய்திருப்பாங்க பூர்வகுடி மக்கள்ல, அவங்க எடுத்து வந்து என் மூலையில விட்டு போய்க்கிறாங்க. ரைட். நான் வேலை செய்வேன். நான் இது மாதிரி இன்னொருத்தருக்கு இந்த மூலையில் போய் உட்காராது. நான் இல்லைன்னா இன்னொருத்தர். இந்த இது வந்து என்னுடைய வேலை இல்லை. இது தொடர்ச்சியா செய்துட்டு இருப்பாங்க. நான் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யறேன், இன்னொரு காலகட்டத்தில் வந்து இன்னொருத்தர் வேலை செய்வாங்க. இதை நான் தான் தொடர்ச்சி இல்லை, நான் முடிவும் இல்லை. சரி, வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க வந்து எவ்வளவு பேரம் 2 கோடி ரூபா வரைக்கும் பேசி இருந்தோம், நீங்க தளராமல். அது மட்டும் இல்ல, இப்ப கொடுத்த ராவணன் இது வேலை செய்யறேன்ல, நம்ம ஷர்ட் போட்டுங்கிற ராம்ராஜ். ஆமா ஆமா, அதை எடுக்கிறல்ல, 4200 கோடி அது. ஓ, இப்போ 4200 கூட ஒரு 10 கோடி கட்ட கொடுக்க மாட்டாங்களா? என்ன சார் இது? பணம் எல்லாம் நம்மளுக்கு பெருசு இல்லை சார். எல்லாமே அப்படி இருந்திருக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அம்பேத்கர் ஆசைப்பட்டு இருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். ஒரு அம்பேத்கர் நம்மளுக்கு கிடைச்சாரு. நேற்று மேடையில பேசும்பொழுது அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு வார்த்தைகளை கோட் பண்ணியிருந்தீங்க. அனைத்து சாதிகளுக்கும் ஆன ஒரு தலைவன், அனைத்து சாதியிலிருந்தும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து, அல்லது அனைத்து சாதிக்குமான ஒரே ஒரு தலைவன் வந்து எப்ப பேசுறானோ அப்பதான் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு பிரச்சனை இப்போ வந்து ஒரு எஸ்சி பாதிச்சுட்டான்னு வச்சுக்கலாம், அவன் வீட்டு மேடையில வந்து ஏறிக்கிட்டு என் வந்து சாதியம் பேசுறது, சாதி ஒழிப்பு பேசுறது, அதெல்லாம் பலிக்காதுன்ட்டார் அவர். யார் வந்து எல்லா சாதிகளும், யார் வந்து எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு எல்லா சாதிகளும் ஒன்று சேர்ந்து கூடி பேசுறாங்களோ அது விடுவி கிடைக்குன்னு சொன்னாரு. அதை தான் இன்னைக்கு சீமான் சொல்றாரு. நாங்க வந்து பஞ்சம் நிலத்தை வந்து எஸ்சிகளை வச்சுதான் பேசியிருந்தோம். எஸ்சி மக்கள் தான் கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வாழ்கணும் ஒழிக்கணும். ஆனா பஞ்சம நிலங்களை வச்சிருக்கிறவனே நைட்டு பஞ்சம நிலங்களை ஒழிக்கணும்னு பேசியிருக்கானே. இது வரலாறு எப்படி இருக்கு? பஞ்சம நிலங்களை யார் யாரு வச்சிருக்காங்களோ அந்த சாதியை நம்ம கோட் பண்ணல, அவங்க தானே நைட்டு எங்களுக்கு பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுக்க பேசணுங்க. அப்ப சாதி ஒழிப்பை யார் பேசணும்? யார் சாதி ஒடுக்குமுறை பண்றான்னு அவன் தானே பேசணும். அப்ப சீமான் யார் சாதி ஒடுக்குமுறை பண்றாங்க அவங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்றாருல்ல. ஒழிக்கணும்பா, ஒழிக்கணும், ஆதி தமிழர் ஆளணும், மீதி தமிழுங்க வேலையே இல்லைன்னு சொல்லும் போது அதுதானே அங்க முக்கியமான, அதுதானே ஆணித்தரமான. அது எத்தனை ஆண்டு காலம் இது போய் நிற்கும்? அப்ப இந்த இலசுங்க மனசுல பட்டு அப்படி 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 போகும் இல்ல. ஒரு குடும்பம் இருக்கு சார், நல்ல ஒழுக்கமா இருந்தா தான் படிப்பு வரும். நல்ல படிப்பு வந்தா வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா பொருளாதாரம் வந்துடும், நல்லா பொருந்தா வளர்ச்சி வந்துடும். அப்போ வளர்ச்சிக்கு எது அடிப்படை? நல்ல ஒழுக்கம். அதானே, நல்ல ஒழுக்கம் தான் தேவை. நல்ல ஒழுக்கமான ஒரு கூட்டம் நாளைக்கு வேலை செய்ய போகுது, கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். எனக்கு அந்த பார்வை தெரியுது. ஏன்னா நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை நான் பார்த்துட்டேன் சார். ஏன்னா அந்த களங்களை பார்க்குறேன்ல. நேற்று நம்ம பார்த்த காலம் என்ன, ஒரு மிலிட்ரியில் வந்து வேலை செய்கிற மாதிரி இருந்து, ஒரு மிலிட்ரியில் வந்து எப்படி ஒரு பிஹேவியர் வந்து சார், இப்போ 1000-2000 பேருக்கு துப்பாக்கி கொடுத்துருங்க, 2000 பேர் சுட்டுக்குன்னு எல்லாம் பாதிக்கு போய் செத்துருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தலைவர்கள் கமாண்ட், அந்த கமாண்டர் மட்டும் இவனை காப்பாற்ற முடியும். அவனை ஃபார்மேஷனில் கூட்டின்னு போயிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ண கமாண்ட் பண்ணுறாங்களே, அந்த கமாண்டிங் பவர் வந்து செந்தமிழ் சீமான் கையில் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறதெல்லாம் நடக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இரவு சொன்னேன் நான் அந்த விஷயத்தை. சரிங்க. இப்போ 50 ஆண்டுகால திராவிட ஆட்சி, அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக இரண்டும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், ஐயா அயோத்திதாச பண்டிதாக இருக்கட்டும், அவர்களுடைய வரலாறோ இல்லை அவர்களுடைய இங்கு அவர்கள் செய்த களப்பணிகளோ மிகவும் பேசப்படாம பின்தங்கி இருப்பதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதி தான் சார். இப்போ இங்கே வரலாற்று திருடு தான் நடந்துக்குது. இப்போ நிலம் அவன் இல்லை என்கிட்ட பிடிங்கினா, நான் நில சுவந்தாருன்றான். என் நிலத்தை பிடிங்கி வச்சுக்கினேன், என் கையில் சொல்கிறேன் நாங்கள்லாம் நில கிழாருன்றான். எங்கள் வீட்டு வரலாறை பிடிங்கி வச்சுக்கினேன், நான் தான் வரலாற்று ஆசிரியர்ன்றான். நான் தான் இது, நம்மளுக்கெல்லாம் ஒரு வரலாறு எழுதி வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா,
ஒரு விஷயம் நீங்கள் பார்க்காத பண்ணு, பெரியார்னு ஒரு படம் பார்த்தீங்களா நீங்கள்? ஆமா, இது தெலுங்குல ராமசாமி நாய்க்கர்னு வந்தது அந்த படமா? இங்கே நம்ம தமிழில் பெரியார் அதான் அங்க அந்த பேர்ல வந்தது. நீங்கள் சத்யராஜ் நடிச்சார, அது நீங்கள் ஒரு காட்சியை பார்த்துருக்கலாம். ஆமா, எப்படின்னா பெரியாரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கதற வைக்கிறதுக்கு போவாங்க. இந்த காட்சியை பார்த்தீங்களா நீங்கள்? பெரியார் வந்து ரெட்டமலை சீனிவாசனை விட 20 வயசு கம்மியான ஆளு. ஆனா காட்சியில அப்படி இருக்கு இல்ல, கம்மியான ஆளு. ஆனா பெரியார்னா கூட சீனிவாசன் கூப்பிடுவாரு. நீ எங்க இங்க சமூக நீதி, எங்க சாதி ஒழிப்பு, உங்க கதையெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் நம்புறதா இது இல்லை. நாங்கெல்லாம் ஒரு சோறு பிடிச்சி பார்க்குற ஆளு. இந்த 1 கிலோ அரிசியை நாங்கள் பிடிக்கிறது இல்லை. பெரியாருக்கு 20 வயசு வந்து கம்மி, தாத்தாவுக்கு 20 வயசு அதிகம். அவரை போய் சீனிவாசன் கூப்பிட்றாப்புல. இந்த வரலாறு பார்த்தீங்களா? பெரியார் படத்தை பாருங்க, நான் சொன்ன மைனூட்டா நான் பார்த்தேன். ரைட். தவறான தகவல் அங்க, தவறான தகவல் வயசு இருக்குது இல்ல, அதான் தவறு. நீ மரியாதை கொடுத்தியா? உன் பேரன்னா அதே தான். எங்க அப்பா வாடா அண்ணா, குப்பா அண்ணா, கோவிந்தண்ணா, உன் பேரனா அப்படித்தான் நடந்துக்கோ. உன் ஜீன்ல தான் அது வருது. நீங்க மரியாதை கொடுத்துருந்தீங்கன்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு, உன் பேரை எங்களுக்கு கொடுத்துருப்பான். பார்த்தீங்களா? அப்ப நீங்களே வந்து அதுக்கு தகுதி இல்லாத ஆளு. நீங்க எப்படி தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை கொண்டு வர சார்? இங்க உழைப்பே இல்லாத ஆள் தானே சார் வந்திருக்கிறான். அப்படியே யாரோ எழுதுன வந்து உதயசூரியன் நீங்க கண்டுபிடிக்கல. அந்த கட்சியை நாங்கள் கண்டுபிடிச்சிது, ஆளு நாங்கள் கண்டுபிடிச்சிது. காங்கிரஸ்காரங்களும் நாங்கள் தான் வாங்கினோம் எஸ்சிங்கெல்லாம் வாங்கி தான் இந்த கட்சியை வளர்த்தான். நாங்கள் கட்சியில் வந்து திமுகவில் இருக்கும்போது ரெட்டியார்கள் முதலியார்கள்லாம் வந்து காங்கிரஸில் இருப்பாங்க. அவங்க ஜெயிச்சிட்ட உடனே திமுக ஜெயிச்சிட்டோன்னு அவங்கெல்லாம் இப்படி வந்துட்டாங்க, எங்களை அதுக்கு கீழே எடுத்து போயிட்டாங்க. இந்த எஸ்சிகள் வந்து தொடர்பு இல்லாத எந்த வேலை அங்கே ஜெயிச்சிருக்கா? திமுக எடுத்துக்க, எந்த கட்சி எடுத்துக்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு, புதுமையாக நிறைய பேருக்கு தெரியாது. இந்த திமுக எங்கே ஆரம்பிச்சானா 1949 ராபிஷன் பூங்கா. இப்போ ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலில் அது ஒரு பூங்கா, அது பக்கத்தில் ரயில்வே கேட்டு, அது பக்கத்தில் ராயபுரம் கூட் ஷெட்டு. அந்த கூட் ஷெட்டில் வந்து ஒரு 200 டயர் வண்டி இருக்கும். அப்போல்லாம் லாரிகள்லாம் கிடையாது. அந்த அரிசி பருப்பெல்லாம் கூட் ஷெட்டில் இறக்கி ஏற்றி போவாங்க. அங்கே ஒரு 10 பொம்பளை, நான் அங்கே தான் பிறந்தேன், 10 பொம்பளை வந்து கறி சோறு விற்பாங்க, கூடையில் வச்சுட்டு கூட சோறு. அந்த ராபிஷன் பூங்காவில் கருணாநிதி, அண்ணா, அன்பழகன், மதியழகன் எல்லாம் உக்காந்து சோறு யார் திரும்ப வாங்கி போகிறது? சத்தியவாணி முத்து இந்த மாட்டுக்கறி சோறு வாங்கி போட்டாங்க. ஓகே, ₹1 சோறு 8 கறி. ஓ, யார் உங்களுக்கு சோறு போடுது? பருதி, இளவழுதி, அவங்க அப்பா, இவங்கெல்லாம் சோறு வாங்கி போட்டு இவனுங்களை வளர்த்து ஆளாக்கின பிற்பாடு அவங்கெல்லாம் இந்த கட்சியில் இருந்தாங்களா? அன்னைக்கு 50 தலைவர்கள் சத்தியவாணி முத்து இருந்ததுல, இந்த திமுக ஆரம்பிக்கும் போது அது 5 பேர்ல 1. சத்தியவாணி முத்து, எம்ஜிஆர், இவர் அண்ணா, ஈவிகே சம்பத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு சத்தியவாணி முத்துனுடைய வரலாறு எங்க போச்சு? அதுக்கப்புறம் அம்மா அதிமுகவுக்கு போனாங்க. ஏதாச்சு வரலாறு எங்க? உங்களை உருவாக்கணும். அது பிற்பாடு சார் ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தை பிறகுது, அதை பிள்ளையா இருக்குது, பேரனா வருது. அவங்களுடைய வரலாறு நீ எங்கே தோணுன? உனக்கு நேருக்கு நேராக உனக்கு மாட்டுக்கறி சோறு வாங்கி போட்டு உன்னை வளர்த்து உனக்கு ஊருக்கு வண்டி சாட்சி கொடுத்து எக்மூரில் ஏற்றின 4 பேரே சொல்லாதவனுங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இவனுங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுவானா? நம்ம எதிர்பார்க்கலாமா? வரலாற்று நம்ம கையில் இருக்குது. அவன் சொல்லுவான்ல, நான் நீ இப்போ எடுத்து வச்சு பேசுகிறேன். இப்போ ஏன் இப்போ மணிமண்டபம் கட்டணும்? ஏன் ஏற்கனவே கட்ட வேண்டி தானே? மணிமண்டபம்லாம் இப்போ கட்டினாங்க, நம்மள பேசுறதுனால தான். அவங்க ஒரு ஹவுசிங் போர்டு கட்டிக்கிறானுங்க பாரு, குரூப் ஹவுஸ். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஒரு குரூப் ஹவுஸ். ஏன்னா அவங்க ஜாதி குரூப் ஹவுஸ் கட்டி தரான் இல்லைங்க. 2026 நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? எல்லா இளைஞர்கள் இருக்காங்க, துடிப்பா இருக்காங்க, அதுவும் கண்ணியமா இருக்கிறாங்க. ஒரு கண்ணியமா இருக்கிற ஒரு படை ஜெயிச்சிடும். ஒரு படைக்கே காரணம் கண்ணியம் தான். முதல் முறையாக நீங்க அந்த மேடையில ஏறி பேசிருக்கீங்க. அந்த மேடை அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு வந்து நான் நிறைய பேசலாம்னு சொல்லிட்டாங்க, போனேன், அப்படியே பறந்துருச்சு, ஒயிட் பேப்பர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பார்த்த மேடைகள்லாம் அவர் கட்டுப்பாடு இல்லாத மேடைகள் தான். அப்படி அவன் ஏறுவான், இவன் ஏறும், அவன் தள்ளுவான், என்ன கீழே தள்ளுவான், மாலை போடுவான், டயர் போடுவான், அவர்களே இவர்களே வேர்க்கலை அப்படிலாம் வித்துன்னு இருப்பானுங்க. இங்கே ஒன்றுமே இல்லாத. நாங்கள் அப்படி தானே பழகிட்டு இருந்தோம். நாங்கள் பழக்கப்படனா வேற கலாச்சாரம். இப்போ நாம் தமிழர் இந்த மேடையெல்லாம் பார்க்கும்போது நான் இப்போ எனக்கு தான் நான் தான் சொல்லிட்டேன், உங்கள் கையில் கூட சொன்னேன், ஒயிட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பேசுறது, எது பேசுறது,
எல்லாம் இங்கே எல்லாம் விபரமானவங்களாக இருக்கிறாங்களே, எல்லாம் ஒரு துறையில் வந்து பெரிய பெரிய ஆளாகிறாங்க. எப்படி தான் நம்ம பேசணும், நான் என்ன பேசணும் ஒன்றுமே புரியலை சார். நான் ஏறி மேடையில் நிற்கும் போதெல்லாம் கூட ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு கட்டுப்பாடான இயக்கத்தை நான் பார்க்கல. நாம் தமிழ் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சீமான் பேசலாம் பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கம் நான் பார்த்ததில்ல. அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் விழும். 26 மாற்றம் கிடைக்கும். அது வந்து நான் ஒன்று சொல்கிறேன். சரி, நம்மளாம் உழைக்கணும். ஓகே, நானும் உழைப்பேன். இந்த பஞ்சமர் நில மீட்புக்காக உங்களுடைய உழைப்பு என்பது பெரிய மெச்சத்தகுந்த உழைப்பு. அந்த உழைப்பு தொடர்ந்து வெற்றிகரமாக செல்ல வேண்டும் என்பது ராவணாவின் வெகு அவாவு கூட. கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ உலகளாவிய இது கொண்டு போய் இந்த நிகழ்ச்சியை பஞ்சமலர்லாம் கொஞ்சம் இடத்துல பேசுந்த இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்கள் கையிலையும் விரிவுபடுத்த ராவணா தான். ஏன்னா எனக்கு அமெரிக்காவில் கேட்குங்க, ஆஸ்திரேலியாவில் கேட்குறாங்க, எல்லா நாட்டிலேருந்து பேசுகிறாங்க. என்னை பேட்டி வேறு எடுத்தாங்க அமெரிக்காவிலேருந்து. அர்ஜுனன் அவ்வளோ தூரம் போயிட்டு பரப்பிடுச்சுல்ல. நாங்கள் வந்து குறுகிய ஒரு பையில தான் நான் வச்சுருந்தேன் இதை. அக்னி ஆரம்பம்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் நீ பாருனா, நீ பஞ்சம் நிலத்தை பையிலே வச்சுன்னு சாக போகிறேன்னு சொன்னார். அவர் இறந்துட்டார். இன்னைக்கு உலகம் பூரா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நான் கொண்டு போயிட்டேனே. எனக்கு அது பெருமையா இருக்குல்ல. நான் நினைச்சேன் நம்மளோட செத்துரும், எஸ்சியும் கண்டுக்க போறதில்ல, எஸ்சி தலைவனுங்களும் கண்டுக்கிறது இல்லை, இது செத்துருமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குல இந்த படியாரும் கீழே செத்துட்டா கூட நிம்மதியா இருப்பேன். நான் பெரிய ஏக்கமா இருந்தது. நம்ம இப்படி பைய மாட்டின்னு செய்தி நடக்கிறோம், இதெல்லாம் யார் பார்க்க முடியும். நான் விட்டு இன்னைக்கு எனக்கு வேலை கிடையாது, வேலை எடுத்துக்கிட்டாங்க. நேற்று மேடையில் பாரு, எல்லா சாதிகளும் பஞ்சமலர் மீட்கணும்னு பேசும்போது தான் முதல் பொதுக்கூட்டத்துல இருந்து பார்த்தோம். திருப்பூரூரில் நடந்த பொதுக்கூட்டங்களே அனைத்து சாதிகள்ல இருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதியை அழைத்துட்டு வந்து பேச வச்சிருந்தாங்க. அதே போலதான் நேற்று நடந்திருக்கிறது. கண்டிப்பா உங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய ராவணாவின் வாழ்த்துகள். தொடரும் பயணம் தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வைக்கிற கோரிக்கை.